லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அவன் ஒரு ஃப்ராடு பையமா, அப்படியும் பொண்ணையும் பிரிச்சு வச்சிருக்கான். சொந்த மகன்களை ஒதுக்கி வச்சிருக்கான். அவன் பொண்டாட்டியே அவன் வேணான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுச்சு. போதா குறைக்கு பேர பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு அவங்கள வேற நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த அயோக்கிய ராஸ்குலை நம்பி என் முன்னால நீங்க மட்டும் இல்ல, மாமாவை வேற யார் தப்பா பேசினாலும் அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இந்த வீட்டில் அடி வாங்காத ஒரே ஆளுகிட்டையும் நீ அடி வாங்கிட்ட. ஆனா இது எனக்கு சந்தோஷமா இல்ல, வருத்தமா இருக்கு. பெத்த பிள்ளைங்களுக்கு நல்லது நினைச்சா பிள்ளைங்க உனக்கு நல்லது பண்ணுவாங்க. நீ கிளம்பு, போ கிளம்பு போ. போமா போ, மருந்து சாப்பிட நேரமாச்சு, சாப்பிட்டு போய் படுத்துக்கோ. போ போய் ரெஸ்ட் எடுமா. நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன், அவன் மாம்பழம் வேண்டும் என்றான். நான் பாத்துக்கிறேன், நீ ஒண்ணும் கவலைப்படாத. டைம் ஆயிடுச்சு. வாங்கவில்லை, இந்த கண்ணம் வேண்டும் என்றான். நான் பாத்துக்கிறேன், உனக்கு என்ன கவலை? ஐயோ இவரா? அம்மா 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 அம்மா. ஐயா நீங்களா? என்னம்மா பாத்தும் பார்க்காத மாதிரி போயிட்டே இருக்கீங்க? நான் தான் பார்க்கவே இல்லையே. அது எப்படி பார்க்காம போவேன்? அம்மா அம்மான்னு கூப்பிட்டனே. அது ஏதோ பிச்சைக்காரன் கூப்பிடுறான்னு நினைச்சேன். ஐயோ நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, வந்த விஷயத்த சொல்லுங்க. அந்த மார்க்கண்டேய குடும்பத்தை ஐயோ இந்த பாருங்க, அவசரப்பட்டு ஐடியாக்கள் எதுவும் அள்ளி விடாதீங்க. இன்னார்தான் இல்லாம எல்லாரும் உங்களை போட்டு தர்ம அடி அடிக்கிறாங்க. நீங்களும் சலிக்காம வாங்கிட்டு தான் இருக்கீங்க. பேசாம நான் அந்த மார்க்கண்டேயன் பக்கமே சேர்ந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏமா என்னாச்சு? இல்ல உசுரோடு இருக்கணும்ல. அன்னைக்கு அந்த ராஜா பையில கைய கூவத்திலையும் கால செம்பரம்பாக்கத்திலையும் வெட்டி தூக்கி போட்டிருப்பேன். உங்க பொண்ணோட பூவையும் பொட்டியும் காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் அவனை சும்மா விட்டு வச்சேன். இப்பெல்லாம் வடிவேல் படம் வராத குறை உங்களை பார்த்த உடனே தேர்ந்து போயிடுச்சு. ஏய் கிழவி, அந்த வீட்டுல இருக்கிறவங்க தான் அப்படின்னா நீ என்ன போட்டு வாடுறியா? என்னோட காரியம் மட்டும் முடியட்டும், அடுத்த 3வது நாளே உனக்கு காரியம் பண்றேன். மொத்த பழியை உன் மேல தூக்கி போட்டு அவனுங்களே உன்னை அடிச்சு ஓட விடுற மாதிரி பண்றனா இல்லையா பார். ஏப்பா சொல்லுங்க. இல்ல நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு? இல்ல இனி நீங்களும் நானும் ஒரு நல்ல நாள் கிழமைன்னா பாத்துக்கலாம். நமக்குள்ள இருக்கிற இந்த பிசினஸ் டீலிங் எல்லாம் இத்தோட முடிச்சுக்குவோம். என்ன என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம 2 பேரும் ஒரே லட்சியத்துக்காக தானே ஒண்ணு சேர்ந்திருக்கோம். இது வல்லவோ லட்சியம். இப்படி திடீர்னு பாதியிலே விட்டு போனா என்னங்க அர்த்தம்? வீட்டுக்குள்ள இல்லனாலும் திண்ணையிலையாவது உட்கார வச்சு என் மருமக கால் வயிறு கஞ்சி ஊத்திட்டு இருக்கான். உங்களோட சேர்ந்தா அதுக்கும் ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் இதுக்கு மேல உங்களை வற்புறுத்தல. நான் வரேங்கம்மா. மா கூப்பிட்டீங்களா? இல்லையே. ஓ, கூப்பிட்டா மாதிரியே இருந்தது. அம்மா கூப்பிடவே இல்லையே. ஒரு நிமிஷம் இருங்கம்மா, வந்துடுறேன்.
என்னவா இருக்கும்? ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்தா? போன தரமே உங்களுக்காக ஒரு பொருள் வாங்கினேன், பொருளா? கொடுக்க மறந்துட்டேன். அதை இப்ப கொடுத்துட்டு போயிடுறேன். இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நான் குறுக்க வரவே மாட்டேன். ஆ? இந்தாங்க, வாங்கிக்கோங்கம்மா. ஆ, அது என்ன இதெல்லாம்? உங்களுக்கு தான். இந்தாங்க வச்சுக்கோங்க. எனக்காக எவ்வளவோ கஷ்டப்படுறீங்க, ரிஸ்க் எடுக்கிறீங்க. உங்களை இந்த மாதிரி வெறுங்கையோட பார்க்கறது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதான் 10 நாளைக்கு முன்னால நகை கடைக்கு போயிருந்தப்ப உங்களுக்காக இதை வாங்கினேன். ஐயோ, எதுக்கு இதெல்லாம்? எனக்கு ஒரு தாய் இருந்தா நான் இதை செய்ய மாட்டேனா? ஆ? இந்தாங்க, வாங்கிக்கோங்கம்மா. நீங்க எனக்காக ஏதாவது செஞ்சு தரணுங்கிறதுக்காக இதை நான் உங்களுக்கு தரல. உங்க மேல உள்ள பாசத்தினாலதான் இதை தரேன். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? ஐயோ, அதெல்லாம் நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். ஐயா, இந்த வளையலுக்காக இல்ல, உங்க பாசத்துக்காக. இந்த தடவை நான் எதுவுமே சொல்ல போறது இல்லம்மா. என்ன செஞ்சா அந்த குடும்பம் நாசமா போகுமோ அதை நீங்களே செஞ்சு விட்டுருங்க. பின்னாடி வர்ற பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதானே? இந்த சாவித்திரி கிட்ட சொன்னா அந்த சாமி கிட்ட சொன்ன மாதிரி. நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா, அப்ப நான் வரேன். வாங்க. பாக்குறதுக்கு பசுமாட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி இருந்தாலும் பாசக்காரன் தான். பொசுக்குன்னு 4 வழியில வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டானே. இந்த குடும்பத்துல நம்ம மேல பாசமா இருக்கிற ஒரே ஆளு அவன்தான். என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன்தான். பெருந்தன்மையா பண்ணாலும் பெருசா பண்ணிட்டான். இல்ல, இதுக்கு பதிலா நாம ஏதாவது செஞ்சாகணுமே. என்ன பண்றது? பாப்போம், ஏதாவது ஐடியா சிக்கும். இந்தாங்க காஃபி. என்னங்க, சூடா இருக்கு, ஆத்தி குடிங்க. ம். கிழவனுக்கும் கிழவிக்கும் இந்த ரணகலத்திலையும் குதூகலம் கேக்குதே. என்ன பண்ணலாம்? தோ வரேன். ஐயா, சம்பந்தி ஐயா. சொல்லுங்கம்மா. என்னத்த சொல்றது? எப்ப கொடுப்பீங்க? என்ன கொடுக்கணும்? ஓ, வாங்கினதே மறந்து போற அளவுக்கு ஆயிடுச்சா? வீட்ல இப்ப ஏகப்பட்ட பிரச்சனையும் கலவரமும் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை மறந்துட கூடாதுல்ல? என்ன மறந்துட்டாங்க? பாக்குறதுக்கு ஜம்முன்னு வெள்ளையும் சொல்லையுமா துணிமணி போட்டுக்கிறாங்க. 3 வேளையும் நல்லா சுட சுட சாப்பிடுறாங்க. அதெல்லாம் என்னமோ நல்லா தான் நடக்குது. கோயில்ல சமையல் கான்ட்ராக்ட் லட்சமா சம்பாதிச்சு கொடுக்க 1க்கு 2 மருமகளுங்க. ஆனாலும் செய்ய வேண்டியதை செய்ய மாட்டேங்கிறாரே. என்ன ஜாடமாடியா பேசிட்டு இருக்கீங்க? நான் எதுக்கு ஜாட பேச போறேன்?
நான் நேரா தான் பேசுறேன். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கே தெரியும் என் மருமகன் ரொம்ப டீசென்ட்டான ஆளுன்னு. 3 மாசமா நீங்களாவே வந்து வட்டி காசு கொடுப்பீங்கன்னு பார்த்தா தரதுக்குண்டான அறிகுறியே உங்ககிட்ட இல்ல. நீங்க பாட்டுக்கு பிஸியா இந்த பக்கம் போறீங்க, அந்த பக்கம் போறீங்க, அவனை போட்டு அடிக்கிறீங்க, இவனை போட்டு உதைக்கிறீங்க. டேய் பசுபதி எடுறா வண்டிங்கிற மாதிரி, டேய் பாண்டி எடுறா வண்டின்னு சொம்பையும் ஜமக்காலத்தையும் தூக்கிட்டு போய் 4 பக்கமும் பஞ்சாயத்து பண்ண போயிடுறீங்க. ஆனா கை நீட்டி வாங்கின காசுக்கு வட்டியை கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணல பாத்தீங்களா? ராஜாவே அத பத்தி எதுவும் கேட்காம இருக்கான். நீங்க எதுக்கு கேட்டுட்டு இருக்கீங்க? நான் தான் என் மருமக புள்ளைய டீசன்ட்னு சொன்னனே. உங்ககிட்ட வேணும்னா கேட்காம இருக்கலாம். ஆனா என்கிட்ட சொல்லி ஓன்னு குழந்தை மாதிரி அழுகுறாரு. நானே வேலை இல்லாம பெரும் கஷ்டத்திலயும் துன்பத்திலயும் துயரத்திலயும் இருக்கேன். என் அம்மா மூஞ்சிக்காக தான் பாக்குறேன். இந்த ஆளுகிட்ட என்ன மாசா மாசம் நான் என்னமோ கடன் கேக்குற மாதிரி வட்டி வாங்கணுமா? இதெல்லாம் அவங்களுக்கே கொடுக்க தெரிய வேணாமான்னு கேக்குறாரு. சமந்தி, நீங்களா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. ஐயோ இல்ல சீதா, ஒருவேளை இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடியவன் தான். நம்ம கிட்ட நல்லவன் மாதிரி பேசிட்டு இந்த அம்மா கிட்ட இதுவும் சொல்லியிருப்பான், இதுக்கு மேலேயும் சொல்லியிருப்பான். அப்பாடா, நினைச்ச மாதிரியே ரிசல்ட் வந்துடுச்சு. இல்லங்க, இப்பெல்லாம் அவன் சீதா, அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, மாசம் மாசம் நம்ம கொடுக்கணும் இல்லையா? வாங்கின காசுக்கு வட்டியை கொடுக்கணும்னு ஏற்கனவே பேசுனது தானே. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லுன்னு சொல்லுவாங்க. அதுவும் நீங்க பெரிய மனுஷன் வேற. ஒவ்வொரு தடவை இப்படி கேக்குறது எங்களுக்கு சங்கடமா இருக்கு. ஒழுங்கா வட்டி காசு கொடுக்கறதுக்கு வழிய பாருங்க. வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு மத்தவங்கள நக்கலும் நையாண்டியும் பண்ணிக்கிட்டு எந்த வேலை வெட்டிக்கும் போறது கிடையாது. அந்த ஒன்றையன ஹோட்டல் கடையும் இழுத்து மூடிட்டு மருமக காசுல உட்கார்ந்து தின்னுகிட்டு சட்டம் பேசிட்டு இருக்கீங்க. சமந்தி, இங்க பாருங்க. நீங்க சீதா, அடுத்தவனுக்கு கடங்காரனா இருந்துகிட்டு எப்படி உங்களால மட்டும் அவனையே மிரட்டிட்டு இருக்க முடியுது? என்னதான் அப்பா புள்ளையா இருந்தாலும் அவனும் ஒரு குடும்பஸ்தன் தானே. அவனுக்கும் அது இதுன்னு 4 காசு செலவு இருக்கதானே செய்யும். கேட்காம இருக்கிறது என் மருமகனோட பெருந்தன்மை. அதுக்காக கொடுக்காம இருக்கிறது உங்களோட சில்லறத்தனம் இல்லையா? என்ன பண்றது, உள்ளத சொன்னா உடம்பு எரியத்தானே செய்யும். நீங்க வட்டி காசு தூக்கி போட்டா நான் எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க போறேன்? என்னங்க இது? அந்த அம்மா இப்படி சொல்லிட்டு போறாங்க. அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? வாங்கின காசை திரும்ப தந்து தானே ஆகணும். பணத்துக்கு என்ன செய்ய போறீங்க? பார்க்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கும். மாமா. என்னம்மா? என்னங்க மாமா? என்னம்மா இது? இதுல 25,000 இருக்கு மாமா. எதுக்குமா திடீர்னு இவ்வளவு பணத்தை என்கிட்ட கொண்டு வந்து தர்ற? இல்ல மாமா, இன்னைக்கு தேதி 1. யாரும் வந்து உங்ககிட்ட வட்டி பணத்தை கேக்குறதுக்கு முன்னால நாமளே கொடுக்கறது நல்லது இல்ல மாமா.
ஆமா மாமா, உங்க நல்லது கெட்டது எல்லாத்துலயும் என்னோட பங்கும் இருக்கு. யாரும் உங்க முன்னாடி வந்து நின்னு வட்டி கேட்டா அது எனக்கும் சங்கடமா தானே இருக்கும். இந்தாங்க மாமா, இத நீங்க கொடுத்துருங்க. ஆ, பெத்த புள்ள வட்டியை கேக்குது, வந்த புள்ள வட்டியை கொடுக்குது. ஐயோ, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்ட மாப்ள, தப்பா எடுத்துக்காதீங்க. இது என்ன ஓவர் சீனாலா இருக்கு? சம்பாதிக்கின்ற திமிர்தானே எல்லாம். ஏற்கனவே எனக்கும் அவருக்கும் நடுவில் 1008 பிரச்சனை பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுல நீ வேற பெட்ரோல் ஊத்தி எரிய விடுறியா? இப்படி எரிய வைக்கிறது என்னோட நோக்கம் இல்ல. மாமா நேத்து நைட்டு பாண்டி கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அதனாலதான் இந்த பணத்தை மாமா கிட்ட கொடுத்தேன். புடி. என்ன என்னது இது? ஏன் இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்த? உன்னோட வட்டி காசு. நாங்க ஒன்றும் இறக்கமே இல்லாத ஆள் ஒன்றும் கிடையாது. கொஞ்ச நாளா ஹோட்டல் மூடி கிடக்கு. கையில ஒண்ணுமே இல்லாம தானே அங்க இங்கேயும் சுத்திக்கிட்டே இருக்கீங்க. வேணும்னா அடுத்த மாசம் சேர்த்து ஒண்ணா கொடுத்துருங்க. ஆதரவுக்குன்னு ஆள் இல்லாதப்பவே உன் வட்டி கடனா நான் கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ என் கூட ஆதரவுக்கு ஆள் இருக்கு. இந்தா பணத்தை வாங்கிக்க. இந்தா புடி. புடி. பெத்த கடனை நீ அடைச்சிட்ட, உள்ள கடன் இன்னும் தீரல. நான் அடைச்சிடுறேன். ஐயோ, போற போக்க பார்த்தா கோட்டை அழிச்சிருவாங்க போல இருக்கே. கோட்டை அழிச்சா நம்மளையும் சேர்த்து அழிச்சிருவாங்களே. விடக்கூடாது, எதையாவது பண்ணியே ஆகணும். என்ன பண்ணலாம்? கோவில்ல இன்னைக்கு ஒரு ஆர்டர். நான் போய் முடிச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நான் இருக்கணுமா? எதுவா இருந்தாலும் கூச்சப்படாம கேளு. யாருக்கிட்ட கேக்குற? யாரோ வேலை வெட்டி இல்லாம இருக்காங்க போல. பாத்தியா, இதான் நல்லதுக்கே காலம் இல்ல. உதவி பண்ண வந்த என்னையவே உருட்டி விடுற பாத்தியா? இந்த மாதிரி சின்ன வேலையெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? இந்த உலகத்தை திருத்துற மாதிரியோ இல்ல புரட்டி போடுற மாதிரியோ உங்களுக்கு ஏத்த பெரிய வேலை ஏதாவது இருந்தா பாருங்க. வர வர உன் நக்கலுக்கு அளவு இல்லாம போச்சு. அது வேற ஒண்ணும் இல்ல, என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து எனக்கும் கொஞ்சமா காமெடி சென்ஸ் வந்திருக்கு. ஓ,
அப்படி ஐயோ, இந்த யோகா சென்டர்ல இருந்து ஒரே டார்ச்சர். ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஹலோ. அங்க ஏதாவது நல்ல தகவல் இருக்காமா? இருக்கு இருக்கு. சொல்லுங்க, என்ன? நம்ம சீதா தேவி அரிசி, பருப்பு, வெல்லம், எண்ணெய், மளிகை சாமான்லாம் எடுத்துக்கிட்டு கோயில் ஆர்டருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நான் ஒரு அம்மா வாங்க அனுப்புறேன். நான் சொன்ன மாதிரி கரெக்டா பண்ணிடுங்க. ஐயோ, அது பெருசா ஒண்ணும் ஆயிடாதுல்ல. ஏன்னா இது வீட்டுக்கு வெளியில நடக்க போற சம்பவம். ஏடா கூடமா ஏதாவது ஆயி அவங்க என்ன முடிச்சிட போறாங்க. நீங்க நினைக்கிற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய மருந்தெல்லாம் இல்லம்மா. இதை சாப்பிட்டா லேசா ஒரு வாந்தி மயக்கம் வரும். அந்த இடம் பரபரப்பாகும். அந்த அம்மாவோட கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகும். அவ்வளவுதான். சரி, அப்ப நீங்க கொடுத்து அனுப்புங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே. நான் விஷத்தை கலக்க போறேன். அதை சாப்பிட்டு அங்க ஒரு 5-6 பேர் கோவில்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. நீ ஜெயிலுக்கு போயிடுவ. எப்படியும் உனக்கு 7 வருஷம் கன்ஃபார்ம். இது மட்டும் நடந்துட்டா அந்த குடும்பத்தையே நாசம் பண்ணிடலாம்.